கடல் நீரில் கரையும் பிளாஸ்டிக். கடல் நீரில் விரைவாக கரையும் புதிய வகை பிளாஸ்டிக்கை உருவாக்கி ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன் இப்போது பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கூல்ட்ரிங்கோ இல்லை தண்ணி பாட்டிலோ வாட்டர் பாட்டிலில் பிளாஸ்டிக் வாங்கி குடிக்கிறோம், இல்லை சிப்ஸ் பேக்கெட்டு நிறையா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கேரி பேக் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் நாலு வாங்கினாலும் கேரி பேக்கு, இல்லை காய்கறிக்குனாலும் கேரி பேக். ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா கேரி பேக் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கேரி பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவ் படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி அப்ரூவ் படுத்தாமல் கண்ட இடத்துல போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போது ஊர் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பராகவே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேப்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு மண் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மண்ணுக்குள்ளே அது புதஞ்சிரும். இப்போ மழை பெய்யுது அப்படிங்கும்போது அந்த மழை நீர் பார்த்தீங்கன்னா நிலத்தில் பார்த்தீங்கன்னா உறிஞ்சப்படணும். அப்போ தான் நமக்கு நிலத்தடி நீர் மட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம போர் போடும்போது நம்ம தண்ணியை பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் அந்த தண்ணியை உள்ளே போட விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பைகளை பார்த்தீங்கன்னா அங்கங்கே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. நமக்கு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்க தான் செய்யுது. கடலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும். இந்த ஆறில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா அதை கண்ட இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிடறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் போடுங்க, தயவு செய்து கண்ட இடத்துல போடாதீங்க அப்படின்னு நிறைய விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா கடல் நீரில் கரையிற பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஆற்றுல எல்லாம் போட்டு அது பார்த்தீங்கன்னா கடைசி கடலுக்கு தான் போகுது. இப்போ கடல் நீரில் அந்த பிளாஸ்டிக் கரையும் அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அசத்தியிருக்காங்க. இதிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரையும் பிளாஸ்டிக்கிலிருந்து எந்தவித தீங்கு விளைவிக்கும் படிமமும் வெளியேறாது அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் மாசுபாட்டை குறைக்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உதவும் அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா பிளாஸ்டிக்கு, அந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புழக்கத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தி கண்ட இடத்துல போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது. இந்த பிளாஸ்டிக் பையை உபயோகப்படுத்தாதீங்க, தடை பண்ணணும் நிறையா சொல்கிறாங்க. அப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் அது பிரச்சனை வருது, தடை பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ முறையான ஆராய்ச்சியின் பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உபயோகப்படுத்துகிற பிளாஸ்டிக்கையே கொண்டுகிட்டு வரலாமா வேணாமான்னு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம புழக்கத்துக்கு வந்திருக்காது. எல்லாருமே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சப்பை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மஞ்சப்பையை தான் நம்ம எல்லா இடத்துக்குமே எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்போம். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்ததுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மஞ்சப்பை அப்படிங்கிறது புழக்கத்திலே போயிடுச்சு. இன்னும் ஒன்று, மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு போகிறது சில பேர் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க. தயவு செய்து கௌரவ குறைச்சல் நினைக்காதீங்க. அது நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் தான் தீங்கு. சரிங்களா? சரி, இப்போ ஏதோ புதுசாக கரையிற பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக இருக்கிற பிளாஸ்டிக் மக்கறதுக்கு ஒரு 25 வருஷம் இருக்கும், 25 வருஷம் எடுக்கும் மக்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கே. இப்போது ஒரு மனித உடலோ இல்லை மிருகத்துடைய உடலோ இறந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே போட்டினாலும் சரி, நீங்கள் குழி போட்டு 3 நாளும் சரி, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மக்கி போயிடும். இந்த பிளாஸ்டிக் மக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் வருஷ கணக்கு 25 வருஷம் எடுத்துக்குமா மக்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கே. ஸோ இப்போ கடல் நீரில் கரையிற பிளாஸ்டிக்கை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது புழக்கத்துக்கு வந்தால் தான் தெரியும். இவங்க சரியாக ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காதுன்னு சொல்கிறாங்க. வந்த பிறகு ஏதாவது தீங்கு விளைவிச்சு அதுலேருந்து ஏதாவது புதுசாக ஏதாவது நோய் கிளம்பிச்சு அப்படின்னா தான் எதையும் தடை பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு புதிய கண்டுபிடிப்புனா மக்களுக்கு பார்த்திங்கன்னா பயன்படுதோ இல்லையோ பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும்.